ஸோ ஹாய் மக்களே. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிங்கன்னே இருந்தீங்க. நம்ம வந்து ரியல் வேரியன்ட் ப்ராடக்ட்டில் வந்து நிறைய ஸ்டாக் நம்மகிட்ட இப்போ வந்து நியூ ஸ்டாக் அப்டேட் ஆகிற ஸ்டாக் தான் நம்ம இப்போதைக்கு வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ நிறைய பழைய ஸ்டாக்லாம் நிறைய நம்ம பேக் சைடு நிறைய அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டாக் பார்த்தாக்கா நியூ மாடல் ஃப்ராகு ரியல் வேரியண்ட்லாம் பேர் அடிக்குது பூக்கி ஸ்கூப்பி பூக்கி பூக்கி கூப்பி பூக்கி ஃப்ராக். கூப்பி ஃப்ராக் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு 4 கலர்ஸில் ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக எல்லோ, க்ரீனு, பிளாக்கு, ரெட்டு போக்கி ஃப்ராக்லேருந்து நம்மளோட ஒரு 4 கலர் ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதோட ஃப்ராகோட இன்ச்சஸ் பார்த்தாக்கா 5 இன்ச்சஸ்ஸு. ஸோ வெயிட் பார்த்தாக்கா 7 கிராம். ஸோ 380 ரூபா தான் வருது ரேட்டு, இதோட ரேட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தாக்கா நிறைய பேர் வந்து கேட்டிங்க வந்து லூர் கிராப் புல்லெட்டு. லூர் கிராப் புல்லெட்டில் வந்து பிளாக்கு, இதில் வந்து நம்மளோட 6 கலர் ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும். ஸோ பிளாக் அண்ட் ப்ளூ, பிளாக் அண்ட் ஒயிட்டு, அதுக்கப்புறம் க்ரீனு, எல்லோ, பிங்க் அண்ட் ஆரஞ்சு, ஆரஞ்சு, ரெட்டு. ஸோ ரியல் வேரியன்ட் இது லூர் கிராப் புல்லெட். லூர் கிராப் புல்லெட்லேருந்து நம்மளோட 6 கலர் ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தாக்கா 320 ரூபா தாங்க. ஸோ இதோ இந்த ஃப்ராக் டிசைனிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து லப்பர் குவாலிட்டி வந்து நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் லப்பர் குவாலிட்டி வந்து நல்லா கொஞ்சம் ஹார்டாக மாற்றிருக்காங்க. ஏன் அதுக்குன்னா ஸோ லப்பர் குவாலிட்டி நல்லா சூப்பர் இருக்கும்போது பில்லு சைடு, செடி சைடு, கொடி சைடு போடும்போது அந்த ஹூக் வந்து டக்கு டக்கு டக்குன்னு லாக் ஆகிடுது. ஸோ அதனால இப்போ வந்து கொஞ்சம் நியூ ஃப்ராக் பார்த்தாக்கா லப்பர் குவாலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ லப்பர் குவாலிட்டி ஹார்டாக இருந்தாலும் ஹூக்கப் வந்து செம்மையான ரிசல்ட். ஸோ லப்பர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆடுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. திக்னஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மூமெண்ட்டான ஃப்ராக் இது. ஸோ நம்ம இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிள் ஆகிடுச்சு. ஸோ எல்லா கலர் ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் கலர்ஸ் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக் தான் வர வச்சிருக்காரு. ஸோ ஒரு கலர்ஸ் வந்து 30 பீஸ் தான் இருக்கும் ஸ்டாக்கு. வேணும் வந்து டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கிங்க. ஸோ யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க. நிறைய பேர் வந்து என்கிட்டே கேட்டிருந்தீங்க, ப்ரோ புல்லட் ஃப்ராக் வந்துச்சா சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மறக்காமல் வந்து இந்த வீடியோ பார்த்து டக்குன்னு ஆர்டர் போட்டுங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்காண்டி வர வச்சிருக்காரு. லிமிட் ஸ்டாக் தான், ஏன்னா அதிகமாக பீஸ் வந்து கிடைக்கல. எல்லாமே ஒரு 10 20 பீஸ் தான் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் 10 20 பீஸ் இப்போ வந்து 30 பீஸ் நம்ம ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஜாவா ஃப்ராக் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய கலர்ஸு எல்லோ கேட்டிங்கன்னா இருந்தாங்க. ஸோ எல்லோ நம்மளுக்கு ஜாவாவில் வந்து எல்லோ கேட்டிக்கலாம். ஜாவாவில் வந்து நம்மளோட பிளாக் மட்டும் தான் கிடைச்சிருந்த ஸ்டாக்கு ஜாவா ஃப்ராகு. ஸோ ப்ரைஸ் பார்த்தாக்கா 430 ரூபா தான். ஸோ வெயிட் பார்த்தாக்கா உங்களுக்கு 9லேருந்து 10 கிராம் வரும். ஸோ ஃப்ராகோட இன்ச்சஸ் பார்த்தாக்கா 5லேருந்து 5 பாயிண்ட். ஸோ ஜாவா ஃப்ராகில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் வந்து அவைலபிளாக இருக்கணும். ஆனால் நம்மகிட்ட பிளாக் மட்டும் தான் இருக்குது. பிளாக் மட்டும் தான் இருக்கும். ஸோ பிளாக் தான் நம்ம கடைக்கு நல்ல டிமாண்டு. பாருங்கள், ஃப்ராக் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது, ஜாவா பிளாக்கு. ஸோ தரமான ஃப்ராகு. ஸோ ஃப்ராக் டிசைனிங் நல்லா அருமையாக இருக்குது. ஸோ ஃப்ராக் வர்றது பார்த்தாக்கா வாத்துக்குட்டி வர மாதிரி இருக்கும். ஸோ சைடில் பார்த்தாக்கா அந்த பெல்லு வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து சில பேர் வந்து ரிப்ளை பெல்லி கேட்பாங்க, சில பேர் வந்து ஓல்ச்சி பெல்லி கேட்பாங்க, சில பேர் வந்து இந்த மாதிரி பெல் வந்து எனக்கு கொஞ்சம் பெண்ட் பண்ணி கொடுங்க. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி பெண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பெல் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன் கைஸ். ஸோ உங்களுக்கு ஃப்ராக் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பெல் இருக்கும், இந்த மாதிரி ஏழை மாதிரி பெல் இருக்கும். ஸோ அந்த ஃப்ராகோட பெல்லு உங்கள் ஃப்ராக் உங்களுக்கான ஆக்ஷன் வரணும்னா இந்த பாருங்க, லைட்டாக இந்த ஒரு ஃப்ராகை வந்து லைட்டாக நம்ம வந்து நோஸ் பில்லர் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு டிசைனிங்காக லைட்டாக பிடிச்சி கொஞ்சோண்டு ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாக்கா உங்களுக்கு உங்களோட ஃப்ராக் வந்து கொஞ்சம் ஆக்ஷனாக மாறும். ஆக்ஷனாக மாறின பிறகு உங்களுக்கு மீன் வந்து நல்லா வெறியாக அடிக்கும் உங்களுக்கு, சரிங்களா? இந்த ஆக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் தெளிக்க விடும், தண்ணி வந்து கிழிச்சிட்டு வரும். சில பேர் தண்ணி வந்து பபுள் சுட்டின்னு வரும். ஒரு டிசைனிங் இருக்கும். இந்த மாதிரி வேணால் நீங்கள் வேணால் உங்களோட ஃப்ராக் வந்து மேக்ஸிமம் டிசைனிங் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஜாவாவோட ஃப்ராகோட ரேட் பார்த்துக்க உங்களுக்கு 430 ரூபா ஒரு ரேட்டு. ஸோ மறக்காமல் ஆர்டர் பண்ணிங்க. அன்லிமிட்டட் ஸ்டாக் தான், 10 பீஸ் தான் ஸ்டாக் இருக்கும். வேணுவங்க டக்குனு ஆர்டர் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கிவி ஃப்ராக்லேருந்து நிறைய பேர் கேட்டிங்கன்னு இருக்கீங்க. ஸோ ரியல் வேரியன்ட் கிவி ஃப்ராகு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 கலர் ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு தான். ஸோ இப்போ வந்து நம்மளுக்காண்டி வர வச்சிருக்கு. ஓல்டு மாடல் தான். ஆனால் ஃப்ராகோட லப்பர் குவாலிட்டி தரமான லப்பர் குவாலிட்டி. இதுவுமே சாஃப்ட் லூர் மாதிரி தான் இருக்கும். சாஃப்ட் லூர், ரொம்ப ஒரு சாஃப்டான ஃப்ராக் பாருங்கள், நல்ல ஒரு சாஃப்ட் கிவி ஃப்ராகு.
உங்களுக்கு 7லேருந்து 8 கிராம் தான் இந்த ஃப்ராகோட வெயிட் வரும். ஸோ டாட் பாருங்கள், ரெட் கலர் டாட்டு, ஒயிட் கலர் டாட்டு. ரிசல்ட் பார்த்தா தரமாக இருக்கும். கூடிய சீக்கிரமாக இதோட வீடியோ வந்து போட போகிறேன். ஸோ இப்போ தான் நம்ம வந்து வாழை வீடு தான் நிறைய போட்டு டைட் ஆகிட்டோம். ஸோ இனிமேல் ஃப்ராகோட வீடு தான் போடணும். இன்னொரு வாட்டி நான் வந்து வாழை வீடை போட்டேன்னா நம்மளுக்கு ஒருத்தர் கொல்லன்னு ஒருத்தர் பிளான் பண்ணி வச்சிருக்காரு, கொல்ல போகிறாரு. ஸோ வாங்க கைஸ், இதில் 4 கலர் ஸ்டாக் இருக்கும். ஸோ இதில் இது ப்ரைஸ் பார்த்தாக்கா 400 தான் ரேட், இதுக்கு 400 ரூபாய் தான் ரேட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஸோ வித்தியாசமான ஒரு ஃப்ராகு கைஸ். ஸோ யாரும் அந்த வந்து ஃப்ராக் நம்ம சென்னைக்குள்ளே யாரும் வர வைக்கல. அந்த ஒரு ஃப்ராகு சிலந்தி டைப்பு. நானே பார்த்தேன், என்னடா சிவாவே இப்போ பார்த்து தெரிஞ்சுட்டாரு நம்ம ஃபிஷிங் பிரதர்ஸு. என்னாச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ராக் வர வச்சிருக்கீங்கன்னு சொன்னார். ஸோ சிலந்தி மாடல் பாருங்கள். ஸோ ஸ்டாக் பார்த்தா நம்ம 15 பீஸ் தான் அன்லிமிட்டட் ஸ்டாக் தான் வர வச்சோம். ஸ்பைடர்மேன் ஃப்ராக் ஃபைடர் எப்படி வெங்கட்னா இதை நூல் விட்டு பிடிக்கணுமா தெரியலையே. ஏதாச்சும் ஒன்று பிடிப்போம், நூல் விட்டு பிடிப்போமா, ஃப்ராக் வச்சு பிடிப்போம். எனக்கே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டடாக இருக்குது. இதோட ரிவ்யூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீத்தில் வந்துடும். ஃப்ராகை பாருங்க, தரமாக இருக்கு. பார்த்தாக்கா தரமாக இருக்கும் ஃபைடர் ஃப்ராக்கு. இங்கே பாருங்க, இதோட ஆக்ஷனை பார்க்கறதுக்கு வெயிட்டிங். பார்ப்போம், சீக்கிரமாக ரிவ்யூ வீடியோ ஒன்று போட்டுருவோம். சீக்கிரமாக கூடி சீக்கிரம் ரிவ்யூ வீடியோ போட்டுருவோம். டிசைன் சூப்பராக இருக்குண்ணா, டிசைனிங் கூட அருமையாக இருக்குது. ஃப்ராகோட லப்பர் குவாலிட்டி தரமாக இருக்குது. இங்கே பாருங்க, இதோட ரெக்கையை பிச்சிடுவோமா? ரெக்கையை பிச்சா தரமாக இருக்குது. பார்த்தீங்க கைஸ் எவ்வளோ இழுக்கிற பாருங்க. அந்த ஃப்ராகோட லப்பர் குவாலிட்டி நல்லா ஒரு அருமையாக கொடுத்துருக்காங்க. ஃப்ராகோட லப்பர் குவாலிட்டி நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் வேரியன்ட் ப்ராடக்ட்டில் பார்த்தாக்கா லப்பர் குவாலிட்டி ஊக்கோட குவாலிட்டி தரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ராகோட ரேட் பார்த்தாக்கா 450 தான் கைஸ். உங்களுக்கு டக்குன்னு ஆசை இருந்தால் டக்குன்னு வாங்கிக்கிங்க. நம்மளோட ஸ்டாக் வந்து அதிகமாக கேட்டிக்கலாம். நம்ம வந்து அதிகமாக இருந்துச்சு ஸ்டாக்கு. நான் அன்லிமிட்டட் ஸ்டாக்கு 15 பீஸ் தான் போட்டேன். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃப்ராக் எடுத்துருக்கேன் இந்த கலர் பிளாக்ல. தரமாக இருக்குது கலரு. நானே இதை செலக்ட் பண்ணேன், வெங்கடனாவும் அதை எடுத்துட்டாரு. ஸோ ஃப்ராகோட வெயிட் பார்த்தாக்கா 10லேருந்து 11 கிராம் வருது. ஸோ இன்ச்சஸ் பார்த்தா 4லேருந்து 5 கிராம் வருது. ஃப்ராகோட வெயிட் பார்த்தாக்கா 450 வருது. ஸோ டீட்டெயில் வந்து ஸோ பாக்ஸில் அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கா இது ஒரு பிராண்டில் கொடுத்துருக்காங்க. டெஸ்லா ஃப்ராக். இது டெஸ்லா ஃப்ராகு. ஸோ இது பார்த்தா நேச்சுரல் ஃப்ராக் கூட தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஃப்ராக் பெருசாக இருக்கனால ஸ்னேக் ஹெட் எடுக்குமா? ஸ்னேக் ஹெட் அருமையாக இருக்கும். ஃப்ராகெல்லாம் அடிச்ச நாளே கிடையாது. கொடுத்த கஸ்டமருக்கு இல்லை, யாரும் மீன் பிடிக்கல சொல்லவே இல்லை. சாஃப்ட் லப்பர் சாஃப்ட் அருமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஊக்கோட குவாலிட்டி பார்த்தாலும் தரமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே அதிகமாக சின்ன ஃப்ராக் தான் போட்டு மீன் அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் பேர் வந்து சின்ன ஃப்ராக் போடுறத விட பெரிய ஃப்ராக் போட்டு 4 மீன் அடித்தாலும் நல்லா பல்காக அடிக்கலாம். ஸோ குட்டியாக ஃப்ராக் அடித்தாக்கா நம்ம ஒரு 300 கிராம் 400 கிராம் விராலேருந்து அந்த மாதிரி தான் வெட்டி அடிக்கும். கொஞ்சம் பெரிய ஃப்ராகை போட்டு அடித்தாலுக்கா உங்களுக்கு 1/2 கிலோ 3/4 கிலோ 1 கிலோ 2 கிலோ. ஸோ நல்ல சைஸ்னா விரலால் மிஸ் ஆகிடும் அந்த டைமிங் எல்லாம். நம்ம ஃபஸ்ட் டைமிங் போகும்போது பெரிய ஃப்ராகை போட்டு அடிச்சிடணும். இல்லை ஒரு சில இடத்துல வந்து பார்த்தா வெங்கட்னா எனக்கு ஒரு டவுட் என்ன, ஏன்னா சின்ன ஃப்ராக் போட்டால் டக்குன்னு எடுத்துக்குது. ஸோ பெரிய ஃப்ராக் பார்த்தா மிரளுது அந்த மாதிரி. சில ஃப்ராக் வந்து கொஞ்சம் வெறியாக இருந்தாங்க ஃப்ராகு டக்குன்னு எந்த ஃப்ராக் போட்டாலும் அடிச்சிடும். அந்த நீங்கள் போடுற டைமிங் பொறுத்து தான் அந்த சின்ன ஃப்ராக் இருந்தாலும் சரி பெரிய ஃப்ராக் இருந்தாலும் சரி அடிக்கும். அந்த மீன் ஆக்டிவேட் பொறுத்து தான் அடிக்கும், தவிர நம்ம நினைச்ச நேரம்லாம் அடிக்கவே முடியாது. பார்த்துக்கணும், அதுக்கான அந்த நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆக்டிவேட்டாக இருக்கும். அந்த நேரம் நீங்கள் எந்த ஃப்ராக் எந்த கலர்ஸ் போட்டாலும் வெறித்தனமாக அடிக்கும். ஸோ இந்த ஃப்ராக் பாருங்கள், நம்ம வந்து 500 தான் வரும். இந்த ஃப்ராகோட ரேட்டு 500 வரும் இந்த ஃப்ராகோட ரேட்டு. ஸோ அருமையான ஒரு ரேட்டு. ஃப்ராகோட குவாலிட்டி பாருங்கள், டிசைனிங் இதில் வந்து 2 கலர் தான் இருக்கும். இந்த கிரே கலரு பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து க்ரீனு. அதுக்கப்புறம் பார்த்துக்கா இது ஒரு நியூ ஸ்டாக் வந்தது, ஜங்கிள் ஃப்ராகு. இந்த ஃப்ராக் பார்த்தாக்கா நம்ம ஊரில் அடிக்குமோ இல்லை மீன் பிச்சுன்னு ஓடுமோ தெரியல கைஸ். ஸோ நல்ல ஃப்ராகு, நல்லா ஒரு 1 கிலோ 1.5 கிலோ சைஸ் இருந்தால் நல்லா தரமான சைஸ் இருந்தால் தான் அடிக்கும் இது. ஸோ மயில் விரல் யூஸ் பண்ணலாம் இல்லையா? மயில் விரலால் தெறிக்க விட்டு அடிக்கலாம். இது வந்து நம்ம சைடில் அடிக்கும், ஏன்னா சைஸை நம்ம மட்டும் தான் அடிக்கும். ஸோ 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ இந்த மாதிரி சைஸ் இருந்தால் தரமாக அடிக்கும். ஸோ ஜங்கிலி ஃப்ராகு. ஸோ இந்த ஃப்ராகோட ரேட் பார்த்தாக்கா 430 தான். 14லேருந்து 15 கிராம் 7 சென்டிமீட்டர் ஃப்ராகு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தாக்கா பிராவோவில் வந்து ஒரு பிராவோ டைப்பில் தான் ஒரு நியூ மாடல் அஸ்ட்ரோ ஃப்ராகு. அஸ்ட்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஃப்ராகோட நேம் பாருங்கள், அஸ்ட்ரோ ஃப்ராகு. ஸோ ஃப்ராக் பேண்டா மாதிரியே இருக்குல்ல மாடல். இது ஃபாண்டா டைப் தான், கொஞ்சம் டிசைன் வேறு. 12லேருந்து 13 கிராம் வருது. 450 ரேட்டு. 6 இன்ச்சஸ் ஃப்ராகு இது. ஸோ இது ஒரு ஃப்ராக் மட்டும் நம்ம வந்து கைட் பார்ப்போம்.
நான் பேக்கிங்லாம் உள்ளே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பேக்கிங் எல்லாம் பக்கம். ஏன்னா இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பேக்கிங் கொடுத்து நான் பார்க்கல. உள்ளே தனியாக கவர் போட்டு பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க பேக்கிங். இவங்க ஒரு பேக்கிங்குமே ஃப்ராகுமே இந்த பேக்கிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ராக் வந்து நம்ம வந்து ஒன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பரவாயில்லண்ணா. ஃப்ராக் வந்து ரியல் வாரியரில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ரியல் வேரியரில் இந்த ஃப்ராக் ஒரு தரமான ஃப்ராக் நினைக்கிறேன் கைஸ். சூப்பராக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ராகு லப்பர் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ மூக்கப்பாடு குவாலிட்டி கூட நல்லா பல்லு கூட நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் இந்த பெல் வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கணும். இந்த பெல் லைட்டாக நம்ம பெண்ட் பண்ணாக்கா அந்த பெல்லோட ஆக்ஷன் நல்லா மாறும். ஏன்னா ஃப்ராகோட பெல் வந்து லைட்டாக காட்டுங்கண்ணா. இது பெண்ட் பண்ணிட்டு நம்ம பெல் வந்து நிமித்த போகிறது இந்த மாதிரி பண்ணிக்கினாங்க உங்களுக்கு ஃப்ராகோட ஆக்ஷனும் பெல்லோட ரிசல்ட்டும் நல்ல தரமாக இருக்கும் கைஸ். ஸோ இது நீங்கள் சிங்கிள் பெல் போட்டால நல்ல ஒரு ஆக்ஷனும் கொடுக்கும். டபுள் பெல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ராகோட கலர்ஸ் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக்கு ஒயிட் கலர் டாட் இருக்கும். அதுக்கப்புறம் ரெட் கலர் ஷேப் இருக்கும். ஸோ டிசைனிங் பார்த்தாக்க நம்ம பிராவே தரமாக இருக்குண்ணா. பிராவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் வேரியனு. ஸோ லப்பர் குவாலிட்டி கூட தரமாக ரஃப்பாக தான் பண்ணியிருக்காங்க கைஸ். வலிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. லப்பர் நல்லா குவாலிட்டி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 40 மீன் 50 மீன் கிட்ட அடித்தாலும் 60 மீன் கிட்ட அடித்தாலும் ரப்பர் குவாலிட்டி கிளியாது. நம்ம வேணும்னு நோஸ் பில்லர் போட்டு பிச்சு எடுத்ததான் உண்டு. அந்த மாதிரி தான் கிளிக்கிறாங்க. இல்லை அது மாதிரி கிளியாது. ஸோ இதில் பார்த்துக்கிட்ட பண்ணி பிளாக் அண்ட் ரெட் இருக்குது. எல்லோ பிளாக்கு, அதுக்கப்புறம் க்ரீன் அந்த ஒயிட்டு, அதுக்கப்புறம் ரெட்டு, அதுக்கப்புறம் பிங்க்கு. இதில் பார்த்துக்க நம்ம வந்து 5 கலர் ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும். ஸோ 5 கலர் ஸ்டாக் நம்ம வந்து 20 பீஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் இல்லை அந்த ஃப்ராகு. இப்போ 20 பீஸ் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வேணும் வாங்குறது டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கிங்க. மறுபடியும் நியூ ஸ்டாக் வரது லேட் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து ஜம்பிங் ஃப்ராக் கேட்டுருந்தாங்க. ஜம்பிங் ஃப்ராக் வந்து நிறைய பேர் கேட்டிங்க. பேர் வந்து நல்லா தான் இருக்குது. டிராவ் ஃப்ராக் வந்து நிறைய பேர் கேட்டிங்கன்னு இருந்தாங்க. 18 கிராம் கைஸ். இந்த ஃப்ராகோட வெயிட் பார்த்தாக்கா 18 கிராம் வருது. ஸோ கிரீனு, எல்லோ, ஒயிட்டு, பால் பச்சை, அதுக்கப்புறம் பிளாக்கு. ஸோ நம்மளோட 4 கலர் ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும். 18 கிராம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தாக்கா 540 தான் ஒரு ரேட்டு. ஸோ அதோட மினி சைஸ் டிராவோட மினி சைஸ் பாருங்கள். 1 3 டிராவில் பார்த்தாக்க நம்ம 4 கலர் ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃப்ராகோட ரேட் பார்த்தாக்க 450 தான். 450 வெயிட்டு 10 கிராம் கைஸ். 10 கிராம் வெயிட் வருது டிராவா. ஸோ நம்மளோட நியூ ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்டாக் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இருக்கிற ஸ்டாக் மட்டும் ஆர்டர் பண்ணிக்க கைஸ். எல்லாம் மறுபடியும் வேறு ஸ்டாக் நம்ம கிடைக்குது. மறுபடியும் நியூ ஸ்டாக் கலெக்ஷன் வந்து அதிகமாக போட்டிருக்கோம், வந்தீங்கன்னா இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஸ்டாக்கு தேவைப்பட்ட டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்க. என்ன மாதிரி ஸ்டாக் கிடைக்குது நம்மகிட்ட வந்து.